எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மேக்ஸில் நம்ம இப்போது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஷார்ட்கட்டில் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஃப் 0.75 எக்ஸு ப்ரொபோர்ஷனல் 5:8 தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பெருக்கிங்க, மிடில் இருக்கிற ரெண்டு டேர்மையும் பெருக்கிங்க. சரியா? 5 × எக்ஸ் மிடில் இருக்கிறது ஈக்குவல் டு லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.75 × 8 அவ்வளோதான். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தானே வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.75 × 8/5 அவ்வளோதான். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணினா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த 5க்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன் 0.15 வரும். 0.15 × 8 அதாவது 0.15 × 8 பெருக்குனா என்ன வருமோ அதான் ஆன்சர். 8 5 40, மீதி 4, 8 1 8 12, மீதி 1. ஸோ ஆன்சர் 1.20. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் கேட்குறாங்க. சேம் இதுவும் ரேஷியோ தான். ஓகே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். இப்போ இந்த அதாவது நமக்கு மிஸ் ஆகிற டேர்ம் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பெருக்கிங்க. 63 × எக்ஸு ஈக்குவல் டு 45 × 35 அவ்வளோதான். இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ 45 × 35/9 சரி 63. இப்போ இந்த 63க்கு 45க்கு 9 வாய்ப்பால் அடிக்கலாம். 9 7 63, 9 5 45, இந்த 7க்கு 35 அடிச்சா 7 5 35. ஸோ ஆன்சர் வந்து 5 × 5 எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 5 5 × 5 25. ஸோ பி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ப்ரொபோர்ஷன். திரும்ப அதே தான். ஓகேங்க, கொடுக்கப்பட்ட விகிதத்தில் வந்து விடுபட்ட எண் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த விடுபட்ட எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ 4 × எக்ஸ் ஈக்குவல் டு 13 × 64. ஸோ இந்த 4க்கும் இந்த 64க்கும் அடிச்சிடலாம் இல்லையா? 16 வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 × 13. ஸோ ஆன்சர் வந்து 208. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் ப்ரொபோர்ஷன். சேம் அதே தான் பாருங்கள். 2:3 அதே மாதிரி 2² என்ன இது எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் எக்ஸ் இல்லையா? அப்படியே பெருக்கிங்க. 2x ஈக்குவல் டு 3 × 2². 2² 4 ஆக்சுவலாக 4ன்னு போட்டுக்கலாம். 4 இந்த 2க்கும் 4க்கும் அடிச்சிடலாமா? 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இல்லை 2 × 3. சொல்கிறாங்க எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. 2 6ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக 2 × 3ன்னு கொடுக்குறாங்க. 2 ஒன்று தான். ஏன்னா நிறைய பேர் வந்து 2 கியூப்னு கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் பிளேஸ் ஆஃப். சேம் அதே தான். அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்போ 3 × எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பெருங்க. 3 × எக்ஸ் ஈக்குவல் டு 11 × 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 11 77. ஸோ 11 × 7/3. ஆக்சுவலாக இதில் மிஸ்டேக் இருக்குது. 3x 77/3. ஸோ 77 3ஆல் வந்து நம்ம என்ன பண்ணோம், வகுக்கணும். இதில் வந்து கொஷின் வந்து மிஸ்டேக் இருக்குது. 3 1 2 3 6 மீதி 1 17. அப்போ 25 சம்திங் தான் வருது. ஸோ அதனால் வந்து கொஷினில் வந்து மிஸ்டேக் இருக்குது. ஸோ ஆனால் ஆன்சர் வந்து 51 கொடுத்துருக்காங்க. அப்போது 3 × எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே நம்பர் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 1/5. அந்த இது முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் அது மிஸ்டேக், அது தப்பு அது. அடுத்து பாருங்கள், 1/5 1/x 1/x 1/1.25. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் மிஸ்ஸிங் எக்ஸு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை முதல்ல பெருக்கிங்க. அதாவது 1/5 × 1/1.25 ஈக்குவல் டு 1/x × 1/x. அவ்வளோதான். இப்போது இந்த கீழே இருக்க நம்பரை பெருக்கிங்களா? 5 × 1.6 1.25 பெருக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
625 வரும். அது சாரி 6.25 வரும். இந்த பக்கத்தில் வந்து 1/x² வரும். அப்படியே இந்த x² இதுக்கு அப்படியே ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். ஏன்னா 1க்கு 1 ஈக்குவல்னா அப்போ x²க்கு அப்போது x² = 6.25 இல்லையா? அப்போ x ரூட் எடுக்கணும். 6.25க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 2.5 வரும். 2.5னா இங்கே ஆன்சரில் கொடுத்துறான் பாருங்கள், 5/2. 5/2னா 2.5 தான். அதுதான் அந்த வேறு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விகிதம் இருக்குது இல்லையா, இந்த 1.25 என்ன பண்ணலாம், 1.25 கேன்சல் ஆகிற மாதிரி பெருக்கிட்டு 5க்கும் 1.25க்கும் மீசியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6.25 அதெல்லாம் பெருக்கிக்கலாம். அப்படியே போட்டாலே ஆன்சர் வந்துடும். அதே சம் தான் அடுத்தது 2.5 பாருங்க, இங்கே பாருங்கள், இங்கே 2.5ன்னு கொடுத்துருவோம் நம்பர் ஆப்ஷன். அதே சேம் கொஷின் தான், பட் 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5ன்னு கொடுக்கலாம், 5/2ன்னு கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கலாம், அதே தான் சேம் கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள், x2 1/3 ப்ரொப்போர்ஷன். இது ஆக்சுவலாக 4 புள்ளி வச்சுருக்காங்களா, இது வந்து ப்ரொப்போர்ஷன் ரீட் பண்ணணும், விகித சமம். சார் அப்படியே பெருக்குமா, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பெருக்கும். 50x = இந்த 2 1/3 இருக்குல்ல, அது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம வந்து தகா பின்னமாக மாற்றிங்க. 7/3 × 21. அதாவது 2 1/3 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 2 3 பெருக்குனா 6, 6 கூட அந்த தொகுதியில் இருக்கிற 1 கூட்டிங்கன்னா 7/3. இப்போ நமக்கு x தானே வேணும். அப்போது 7 × 21/50 × 3. இந்த 50 வந்து பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கமான வகுத்தல் ஆகிடும். இப்போது இந்த 3க்கும் 21 கழிச்சா 7 வரும். அப்போ x என்னன்னா 49/50 ஆன்சர். 7 49/50 அவ்வளோதான் ஆன்சர். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 49/50ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ 9 months to 1 year. 9 மந்த்துக்கும் 9 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கும் ரேஷியோவை கேட்குறாங்க. இப்போது 9, அதாவது ரெண்டுத்துமே இப்போ 1 year ஒன்று ரெண்டுத்தையுமே இயராக மாற்றணும், இல்லை இயரை இருக்கிறத மந்த்தாக மாற்றணும். ரெண்டுமே சேம் யூனிட்டாக கொண்டு வரணும். இப்போ இது மந்தில் இருக்குது, அப்போ 9 month. இந்த 1 year வந்து 12 monthன்னு போட்டுக்கலாமா? அப்போ இதான் ரேஷியோ 9:12. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது ரெண்டுமே எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 3 வேப்பல் அடிக்கலாம். 3 3 9, 4 3 12. ஸோ ரேஷியோ வந்து 3:4 ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ரேஷியோ ஃபார்ம் ஆஃப் 4 years to 8 months. திரும்ப அகைன் அதே தான். 4 years இப்போ 4 வருஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து மந்த்தாக மாற்றுங்க. 4 வருஷத்தை மாதமாக மாற்றினா 12ஆல் பெருக்கணும். 12 48 மாதம், ரேஷியோ 8 மாதம். சரிங்களா? இப்போ அப்படியே கேன்சல் பண்ணலாம். 8 வேப்பல் அடிக்கலாம். 8 6 48, 1 8 8. ஸோ அப்போ 6:1 ஆன்சர். ஜஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்களேன், அந்த சம்மு போகிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரேஷியோ 9 months to 1 year. அதே தான், நம்ம 3:4 இப்போ தான் பார்த்தோம். அடுத்தது 2 5 x 20 ஆகிய எண்கள் அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சம்மாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு. அதே தான், இதுவே விகித சம்மாக எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பெருக்குங்க. அப்போ சென்டரில் இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5x = 2 × 20. இந்த 5க்கு 20 கிடச்சா 4. அப்போ x = 4 2 8. ஸோ ஆன்சர் வந்து 8, டி ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், A:B, B:C, C:D, தென் ரேஷியோ A:B:C:D அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ இந்த A:Bன்னு இருக்குது இல்லையா, அதை வந்து அதை கொஞ்சம் முழு நம்பராக மாற்றிக்கிங்க. அப்படியே போட்டாலும் வரும் ஆன்சர். முழு நம்பராக மாற்றிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. இப்போது A:B இருக்குல்ல, இது வந்து எப்படி முழு நம்பராக மாற்றலான்னா, பகுதியில் வந்து 8 இருக்கா, 2 இருக்குது. ரெண்டுத்துக்கும் மீசியம் எடுத்தேன்னா 8 வரும். 8ஆல் பெருக்கிடுங்க. 8ஆல் பெருக்கினீங்கன்னா 8/2ன்னு வரும் ரேஷியோ. 3 × 8/8ன்னு வரும். இந்த 8 8 அடிச்சிடலாம். இது 2 அடித்தா 4. அப்போ 4:3ன்னு வரும். அப்போது A:B வந்து இதை வந்து ரேஷியோ வந்து 4:3. அதேமாதிரி இங்கே வந்து 9ஆல் பெருக்கணும்னு வச்சிங்களேன், 3:5ன்னு வரும். இங்கே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 24ஆல் பெருக்கணும். அப்போ 6க்கு 4க்கு மீசியம் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், சரி 12ஆல் பெருக்கணும். 6க்கு 4க்கு மீசியம் எடுத்தால் 12. 12ஆல் பெருக்கினீங்கன்னா இங்கே 10 வரும். எப்படி தெரியுங்களா, இங்கே 12ஆல் பெருக்கும்போது 12க்கு 6 அடித்தா 2 வரும். 2 × 5 10. இங்கே 12 வந்து பார்த்திங்கன்னா 3 9 வரும். 10:9. இப்போ நம்ம பாருங்க 3 ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது A:B:C ரைட்டுங்களா. A:B என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு 4:3 போட்டாச்சா.
அடுத்தது B/C பாருங்கள் 3:5 போட்டாச்சா. அடுத்தது வந்து C/D சாரி D இருக்குது, ஒரு நிமிஷம். ஸோ D இருக்குது, சாரி Dக்கு சேர்த்து போட்டுக்கோம். D வந்து பார்த்திங்கன்னா C/D எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:9. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, 4:3 4:3 இருக்குது AB. CDக்கு வந்து அதே கடைசியில் 3 தானே இருக்குது, அப்படியே 3 3ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் 3:5 Bக்கும் Cக்கும் 3:5. 3க்கு முன்னாடி இங்கே என்ன போட்டோம்னா இங்கே 3 வரணும், 5 இங்கே 5 வரணும். அதே மாதிரி இங்கே 10:4 சரி 10:9. அப்போ இது முன்னாடி 10 வரணும் எல்லாத்துக்கும். 10 10 10 இங்கேயும் 10 வரணும், இங்கே 9 வரும், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே பெருக்கணுமா, இதை அப்படியே பெருக்கணும். 4 3 12 120 வரும். இது 3 3 9 90 வரும். அடுத்தது 150. அடுத்து லாஸ்ட் வந்து 9 5 45 இன்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா 135. அப்போது என்ன ஆகுது 135. இப்போ பாருங்கள் 120 90 150 135. 120 90 150 135. இதை மறுபடியும் எதால் கேன்சல் பண்ண முடியுமோ அதால் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா, பாஞ்ச பேப்பரில் கேன்சல் பண்ணணும். பாஞ்ச பேப்பரில் கேன்சல் பண்ண உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர். மறுபடியும் பாருங்கள் 120 90 150 135. இதான் ஆன்சர் ரேஷியோ ஆக்சுவலாக. இதை என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 5ஆல் வகுத்துருங்க. 8 5 6 90 10 9 5 9 130. அவ்வளோ, இதான் ஆன்சர். 8:6:10:9. ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.